சாரி, சாண்டியாகோல ஒரு வங்கியில அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கான் கேன். கிறிஸ்மஸ் வரப்போகுது, அதிக உற்சாகம். வங்கி மேனேஜர் நைஜல் கிறிஸ்மஸ் போனஸ் அனௌன்ஸ் பண்றாரு. அடேங்கப்பா. அப்புறம் என்னன்னா கேன் அவருக்கு நல்லா தெரிஞ்ச பழைய நண்பன் எல் உதவி பண்றாரு. அவருக்கு பெரிய பிரச்சனை, அவர் பொண்டாட்டி இறந்துட்டாங்க, லோன் கட்ட முடியல, கஷ்டப்படுறாரு. இதெல்லாம் பார்த்து கேன் அவருக்கு ரொம்ப உதவி பண்றாரு. அடுத்த நிமிஷம் என்னன்னா ஷெர்ரிங்கிற புது பெண் காய்ச்சல் காஃபி கேன் மேல கொட்டிடுறாங்க. கையே எரிஞ்சு போச்சு. ஆனா கேன் பயங்கர அமைதியா இருக்காரு. சாரி, பரவாயில்லைன்னு சொல்றாரு. அப்புறம் ஷெர்ரி பயந்துடுறாங்க, வேலை போயிடும்னு. ஆனா கேன் அவங்களுக்கு தைரியம் கொடுக்கறாரு. வேலை போகாதுன்னு சொல்றாரு. சாரி சொல்ல லஞ்சுக்கு அழைக்கிறாங்க. கேன் சந்தோஷமா ஓகே சொல்றாரு. ஒரு காஃபி ஷாப்புக்கு போறாங்க. கேன் ஆர்டர் பண்றாரு. பால் 1 டம்ளர். ஷெர்ரி அவங்க பிரியமான செரிபைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆசையா ஒரு துண்டு கெயினுக்கு கொடுக்கறாங்க. ஆனா கெயின் நான்ற மாதிரி மறுக்கிறாரு. அப்புறம் ஒரு ரொம்ப சீரியஸான விஷயத்த சொல்றாரு. அவருக்கு CAPன்னு ஒரு அரிய வியாதி இருக்கு, கான்ஜெனிட்டல் இன்சென்சிட்டிவிட்டி டு பெயின் வித் அன்ஹைட்ரோசிஸ். அவருக்கு வலி அல்லது வெப்பம் எதுவும் தெரியாதுன்னு சொல்றாரு. அதனால சில சாப்பாடு சாப்பிட முடியாது. கடினமான உணவு சாப்பிட மாட்டாரு, ஏன்னா தப்பா சாப்பிட்டா தன்னையே காயப்படுத்திக்கிடுவாருன்னு பயம். மென்மையான சாப்பிட சிரமம் இல்லாத உணவு தான் சாப்பிடுவாரு. கெயின் சொன்ன பிறகுதான் சூடான காஃபி கையில பட்ட போது அவரு சாதாரணமா இருந்ததுக்கு காரணம் ஷெர்ரிக்கு புரியுது. அவருக்கு சர்ப்ரைஸ் கெயின் செரிபை சாப்பிட சம்மதிக்கிறாரு. ஆனா ரொம்ப கவனமா. அவரு வியாதி எப்படி பாதிக்கும்னு தெரிஞ்சிருக்கு. அந்த நைட் கெயின் அவர் ஃப்ரெண்ட் டிக்சனோட ஆன்லைன் கேம்ஸ் ஆடி ரிலாக்ஸ் ஆகிறாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஷெர்ரிய மீது ரொம்ப நாளா காதல் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஆனா சொல்ல முடியலன்னு வருத்தப்படுகிறாரு. சோம்பேறித்தனமும் கூட்டத்த பயமும் அவரை எப்போதும் தடுத்து வச்சுச்சு. டிக்சன் எப்போவும் ஊக்குவிப்பாளரா இருந்து கெயின்லாம் துணிச்சலா இருந்து ஷெர்ரி கூட ஒரு வாய்ப்பு எடுக்க சொல்றாரு. டிக்சனோட வார்த்தைகளால உற்சாகமடைந்த கெயின் ஒரு பெரிய முடிவு எடுத்து ஷெர்ரியை ஒரு கலைக்கூடத்துல சந்திக்க ஒத்துக்கிறாரு. ஷெர்ரியோட ஒரு ஓவியம் விற்பனையானதா கேள்விப்பட்டதும் அவருக்காக ஒரு மகிழ்ச்சி அலை. கொண்டாடுறதுக்கு ஷெர்ரி ஒரு பார்ல கூப்பிடுறா. அங்க அவங்க இணைப்பு இன்னும் வலுவானதா ஆகுது. அவங்க பேசும்போது ஷெர்ரி 18 வயசுல அனாதை இல்லையை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி தன்னம்பிக்கையோட வாழ்ந்தாங்கன்னு சொல்றாங்க. பேச்சு ஆழமா போகுதுன்னு சொல்லும் நேரத்துல ஒரு ஆளு கெயின் கூட வந்து நிக்குது. அவரு கடந்த காலத்துல இருந்து ஒருத்தர், ஸ்கூல்ல அவருக்கு பலாத்காரம் பண்ணின ஒருத்தர். அந்த ஆளு சீக்கிரமா போயிடுறாரு. ஆனா அந்த சந்திப்பு கெயின் உள்ள ஒரு அதிர்வை ஏற்படுத்துது. கெயின் ஷெர்ரியை பார்த்து ஸ்கூல் டேஸ்ல நடந்த வலிமையான ஞாபகங்களை சொல்றாரு. அவரு எப்படி நிறைய அடி வாங்கினாருன்னும் யாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணலன்னும் அவருக்கு வலி தெரியாத நிலைமை இருந்ததால யாரும் கவலைப்படலன்னும் சொல்றாரு. அந்த நைட்ல கெயின் தன் இடத்துக்கு போய் ரொம்ப ரகசியமான ஒரு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்டான். அப்போதான் அவன் மார்புல இருக்கிற நிறைய டாட்டூக்கள் தெரிஞ்சிச்சு. ஒவ்வொரு டாட்டூவும் அவன் லைஃப் ஸ்டோரியில ஒரு பகுதி இல்ல. அவன் கஷ்டங்கள், வெற்றிகள், இப்போ அவன் எப்படி இருக்கானோ அதையெல்லாம் இந்த டாட்டூஸ் ஞாபகப்படுத்தும். அடுத்த நாள் வேலையில கேன் ரொம்ப உற்சாகமா இருந்தான். அவனுக்கு ஷெர்ரி கூட லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாம் சூப்பராய் இருக்குன்னு நினைச்சான். ஆனா சாதாரணமா எல்லாம் போய்கிட்டு இருக்க அப்போ ஒரு பெரிய அராஜகம். 3 ஆயுதங்களை பிடிச்ச டாப் கொள்ளையர்கள் வங்கிக்குள்ள நுழைஞ்சாங்க. துப்பாக்கியை காமிச்சு நைஜலை வால்ட் ஓபன் பண்ண சொன்னாங்க. நைஜல் மறுத்ததும் அவனை மிக கொடூரமா அடிச்சாங்க. கொள்ளையர்களில் ஒருத்தன் முகத்தை பார்த்த நொடியிலேயே அவன் உயிர் போச்சு. அப்புறம் கேனை பிடிச்சாங்க. வால்ட் கோட் சொல்ல சொன்னாங்க. கேன் ஷெர்ரிக்கு எவ்வளோ கிட்ட இருக்கான்னு கொள்ளையர்களுக்கு தெரிஞ்சிச்சு. கோட் சொல்லலன்னா ஷெர்ரியை கொன்னுடுவாங்கன்னு மிரட்டினாங்க. அவளை காப்பாத்தணும்னு கேன் மனமறுத்து கோட் சொன்னான். அந்த கூட்டாளி கொள்ளையடிச்சு ரொம்ப பணத்தை வாங்கிட்டு போனாங்க. அவங்களே பிடிச்சு எஸ்கேப் பண்றது அவ்வளவு ஈஸியா இல்ல. ஷெர்ரியை பிணையா வச்சுக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்துடுச்சு. அடேங்கப்பா, ஒரு பயங்கரமான துப்பாக்கி சண்டை. கலவரத்துல கிரிமினல்கள் ஷெர்ரியையும் கூட்டிட்டு தப்பிச்சிடுறாங்க, கொஞ்சம் போலீஸ்காரங்களை கொன்னுட்டு. கேன் ஒரு காயமடைந்த போலீஸ்காரர்கிட்ட ஓடிப்போய் தன் பெல்ட்டை உபயோகிச்சு காயத்தை சிகிச்சை பண்றான். ஆனா நேரமில்ல. உடனே போலீஸ்காரை திருடிட்டு துப்பாக்கியையும் எடுத்துட்டு ஷெர்ரியை ரெஸ்கியூ பண்ண போறான். என்ன விலை கொடுத்தாலும். கொஞ்ச நேரத்துல கேன் ரொம்ப வேகமா பெண் கண்டுபிடிச்சிடுறான். அவன்தான் ஷெர்ரியை கடத்தின கும்பல்ல ஒருத்தன். ஒரு பேய் பிடிச்ச மாதிரி வேகமான கார் வேட்டை. 2 காரும் சாலையில பறக்குது. ஆனா ஒரு குறுகிய தெருவுல கார் வேட்டை முடிகிறது. காரை விட்டுட்டு ஓட்டம், அட்ரினலின் வெளியேறுது. ஓட்டம் ஒரு ரெஸ்டாரண்ட் கிச்சன்ல முடியுது.
கேன் பென்னோட மோதுறான். கேனுக்கு வலி தெரியாது, அது அவனுக்கு ஒரு நல்ல சக்தி. பென் அடிச்சாலும் கேன் போராடுறான். கொடூரமான அடிகள். ஆனா கேன் 4 நல்லா போறது இல்ல. அவசரத்துல கேன் கொதிக்கிற தண்ணியில போட்டு வச்சிருந்த பென் துப்பாக்கியை பிடிச்சான். சூடு அவனுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா அந்த கலவரத்துல கேன் தவறுதலாயி ட்ரிக்கர் புள்ளிட்டான். பென் சாவு. பென் உடம்பு மேல நின்னு கேனுக்கு கடுமையான அதிருப்தி. ஷெர்ரி எங்க இருக்கான்னு கேட்க நினைச்சான். ஆனா பென் எதுவும் சொல்லல. பென் போன்ல சர்ச் பண்ணா ஒன்னும் கிடைக்கல. அப்புறம் ஒரு புது மெசேஜ் வந்தது. அந்தரேனு ஒரு கேங் மெம்பர். சீக்கிரமா சரியான விடை வேணும்னு கேனுக்கு வாங்கி அவன் கையில இருந்த டாட்டூவோட புகைப்படம் எடுத்து டிக்ஷனுக்கு அனுப்பிட்டான். காரில போறப்போ டிக்ஷனை ஃபோன் பண்ணான். டிக்ஷன் டாட்டூ ஆர்டிஸ்ட கண்டுபிடிக்க உதவி பண்றேன்னு சொன்னான். அப்புறம் கேனியல் ஷாப்புக்கு போய் துப்பாக்கி வெட்டு காயத்தை சிகிச்சை பண்ணிக்கிறான். எல் புல்லட்டை எடுத்து காயத்தை சிகிச்சை பண்ணி கொடுத்தான். வலி மற்றும் தூக்கம் போக்க கேனல் கொடுத்த அட்ரினலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறான். நன்றி சொல்லி கேனலுக்கு சில பணம் கொடுக்கிறான். கடன் பிரச்சனையில சிக்கித் தவிச்சவங்களுக்கு ஒரு சின்ன நிம்மதி. ரோட்டுல போய்கிட்டு இருக்கும்போது கேன் போன்ல ஒரு கால். டெடெக்டிவ் மைன்சி அந்த வங்கி கொள்ளையை விசாரிக்கிறாங்க. கேனை பெண் கூட்டாளின்னு கேள்வி கேட்குறாங்க. இல்லைன்னு சொல்றான் கேன். ஆனா அது இன்னும் பெரிய பிரச்சனைக்குள் தள்ளுது. கொள்ளையடிச்ச போலீஸ்கார் பெண் மரணம். எல்லாமே அவனை பிடிச்சு இழுக்குது. சட்ட பிரச்சனை கதவை தட்ட போகுது. கேன் தளராமல் போராடுறான். டிக்சன் கொடுத்த தகவல். டாட்டூ கடைக்கு போறான். பென் அண்ட் பன்னு நடிச்சு உள்ளே போறான். ஷெர்ரிய பத்தி தகவல் தேடுறான். ஜீனோ டாட்டூ ஆர்டிஸ்ட். பென் பழைய விஷயங்களை பத்தி விசாரிக்கிறான். ஆனா கேன் பொய் பிடிபடுது. ஜீனோ சந்தேகப்படுறான். அவன் தாக்க போறான். கேன் ஒரு நிமிஷ நேரத்துல ஒரு கூர்மையான பொருளால ஜீனோவை குத்திடுறான். ஜீனோ தடுமாறி விழுறான். கேன் தாமதிக்காமல் டாட்டூ. சாதனம் 1 மைனஸ் அது கொடுமைப்படுத்த பயன்படுத்துறது. கெயின் செனோவை அசிங்கமா பிடிச்சு வச்சு பெண் ஒரு ஃபார்மர் சோல்டியர்னு சொல்ல வைக்கிறான். செனோ கையில சிக்கிச்சு கண்காணிப்பில இருக்கான். கெயின் டிக்சனை கூப்பிட்டு பெண்ணோட பின்னணி, குறிப்பா அவன் கடன் வாங்கி இருக்கிற விஷயத்தை ஆழமா தேடுன்னு சொல்றான். டிக்சன் உதவி பண்றேன்னு சொல்றான். உடனே கெயினுக்கு முக்கியமான தகவல் கிடைக்குது. பெண்ணோட வீட்டு முகவரி. பெண்ணோட வீட்டுக்கு போன கெயின் பேய் பிடிச்ச மாதிரி தேடுறான். ஆனா ஷெர்ரி எங்கேயுமே இல்ல. கொஞ்சமும் மனம் தளராம அவளை பிடிக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு ஆழமா தேடுறான். தேடிட்டு இருக்கும்போது கெயின் எதிர்பாராம ஒரு பொறிக்குள்ள மாட்டிக்கிறான். கூர்மையான பந்து 1 அவன் முதுகுல குத்தி நிற்கும். ஆனா அவனுக்கு எதுவும் தெரியலையே. கடுமையான மனோதிடத்துல அதை எடுத்துட்டு தேடுற வேலையை தொடர்றான். அவன் நிறுத்தாம தேடிட்டு போய் கிச்சன்ல போய் இன்னொரு பொறி வந்து விழுது. அம்பு 1 அவன் காலில குத்திடுது. அதை எடுக்க முடியாம காயத்தை பொருட்படுத்தாம கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போறான். வலி தெரியலன்னாலும் உடம்புல காயங்கள் இருக்கு. கெயின் தொடர்ந்து சாரி தேடிட்டு இருக்கும்போது பென்னுடைய கார் மெக்கானிக் ஷாப்போட ஷர்ட் 1 கிடைக்குது. அட போங்கடா, ஷெர்ரி பென் ஷாப்பில தான் இருக்கணும்னு உடனே புரியுது. ஐயையோ, பெண் வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு மறைஞ்சு இருக்கிற பொறி சட்டென்று இயங்கிடுச்சு. கேன் தலைகீழா தொங்கி கிடக்கிறாரு. என்னடா இது? அவருக்கு உதவி பண்ண டிக்சனை கூப்பிடுறாரு. டிக்சன் ரொம்ப கால்மா இருந்து 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்றாரு. நேரம் நகருது. நிமிஷங்கள் மணி நேரமா ஆயிடுது. அப்போ ஒரு ஆள் வந்துடுறான். பென் கூட்டாளி ஆண்ட்ரூ. அவன் பென் அண்ணன். பென் எங்கேன்னு தேடி வந்திருக்கான். கேன் சட்டென்று பொய் சொல்றாரு. நான் ஒரு திருடன், இந்த வீட்டை திருட போனேன்னு. ஆண்ட்ரூ மேல விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஃபோன் வந்துடுச்சு. கேங் லீடர் சைமன் டென்ஷன் அதிகமாகுது. சைமன் ஆண்ட்ரூக்கு சொல்றது கேட்குது. டேய், போலீஸ் வந்துடுறதுக்குள்ள வேற ஊருக்கு ஓடிட பிளான் போடுறாங்க அந்த கும்பல். ஆனா சீமோன் ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்றான். டேய், பென் அடிபட்டு சாகுறான். சூட் போட்ட ஒரு டெரர். யாருன்னு தெரியல. கால் கட்டான உடனே அண்ட்ரேக்கு புரியுது. பெண்ணை கொலை பண்ணது கேன் தான். அண்ட்ரே எவ்வளோ டார்ச்சர் பண்றானோ. ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ட்ரைனிங் தான். ஒவ்வொரு தொழில்நுட்பமும் ரொம்ப வலி. கேன் அவனோட கண்டிஷனால அந்த வலிய முழுசா உணர முடியல. பல்ல கடிச்சு சமாளிக்கிறான். அண்ட்ரே கத்தியால கண்ணக்குடைய ரெடி ஆகிறான். அப்போ டிக்சன் டபுள் ஆக்ஷன்ல தூள் கிட்டு வரான். சரியா நேரத்துல அண்ட்ரேவை டவுன் பண்ணிடுறான். கேனை காப்பாத்துறான். ஆனா அண்ட்ரே சீக்கிரமா எழுந்து அட்டாக் பண்றான். ஒரு கேவலமான ஃபைட். டிக்சன் கத்திய வீசுறான் கேன் காப்பாத்த. ஆனா அது கேனோட கையில வந்து பொறுக்குது. ரத்தம் சாரை சாரையா. ஆனா வலி அவனுக்கு கிடைக்கல. கேயின் அவன் கஷ்டப்பட்டு போராடிட்டான். அந்த இறுதி நேரத்துல அண்ட்ரேயோட காலில கேயின் குத்திட்டான். அப்புறம் டிக்சன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அண்ட்ரேயோட கண்ணுல ஒரு ஆபத்தான பொருளை தெளிச்சிட்டான். ஆனா அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க.
டிக்சன் ஒரு பொறிக்குள்ள விழுந்து தலையில அடிபட்டு மயங்கி போயிட்டான். கெயின் இப்போ சிக்கிக்கிட்டு அவன் காலில நிற்கிற அம்புவை எடுத்து அண்ட்ரேயை கொன்னுட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டிக்சன் உயிர் திரும்ப பெற்று அண்ட்ரேயோட உடம்புக்கு மேல கெயின் நின்னுட்டு இருக்கிறத பாக்குறான். அப்புறம் அபாயம் தீர்ந்தாலும் டென்ஷன் ஏகப்பட்டிருக்கு. டிக்சன் கெயின் அவன் காயத்தை சிகிச்சை பண்ண உதவி பண்றான். அப்போதான் கெயின் ஒரு அதிர்ச்சி. இதுதான் அவங்க முதல் முறையா நேரில் சந்திப்பு. இதுவரைக்கும் ஆன்லைன்ல மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப அதிசயமா இருக்கு. கொஞ்ச நேரத்துல சைரன் சத்தம் கேக்குது. டிடெக்டிவ் மின்சி பேனோட வீட்டுக்கு வெளியில வந்து கெயினை பிடிக்க பார்க்கிறான். ஷெரி டெஞ்சர்ல தான் இருக்கான் கேன், ஓடணும். டிக்சனை பார்க்கறான், உதவி கேட்கிறான். கஷ்டமான முடிவு. டிக்சன் பிடிக்கிறான், கேனுக்கு ஓட நேரம் வாங்கி கொடுக்கறான். போறதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறான். கேன் போகணும் பென் ஷாப், அங்க சைமன் காத்துக்கிட்டு இருக்கான். ஷெர்ரி மேல கண் வைச்சு. டென்ஷன், கோபம், அதிர்ச்சி வெடிச்சிடும். சைமன் ஷெர்ரியோட அண்ணன். அது மட்டும் இல்லாம திருட்டுல அவளும் சேர்ந்திருக்கா. சைமனுக்கு கோபம். ஷெர்ரியப் சுட போறான். அவன் கையில துப்பாக்கி. அந்த நேரத்துல கேன் வருவான். துப்பாக்கியோட சைமனை நிறுத்திடுவான். கேன் முன்னாடி போய் சொல்றான், பென் ஆண்ட்ரே இரண்டையும் அவன்தான் கொன்னான்னு. சைமனுக்கு ஷாக். எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. சைமன் சொல்றான், ஷெர்ரி ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காங்கன்னு. சரியான உண்மைதான் கேன் துருஸ்கிட்ட. ஷெர்ரி கேன் கவர்ந்து அந்த வங்கி பத்திரப்பெட்டியோட கோட் எடுக்க அனுப்பப்பட்டா. ஆனா எங்கேயோ அவ காதல்ல விழுந்துட்டா. திட்டத்தை தொடர முடியாம போச்சு. அது கேன் ஒரு பெரிய அதிர்ச்சி, மனசுல குழப்பம். அந்த நேரத்துல சைமன் கேன் கவனச்சிதறலை பயன்படுத்தி அவரை அடிச்சு தள்ளிட்டான். கேன் பாதிக்கப்பட்டான். சண்டை இன்னும் முடிஞ்சு போகலன்னு அவனுக்கு புரிஞ்சிச்சு. பிறகு சைமன் கேன் ஒரு கொடிய பொறி வச்சான். காரோட சக்கரத்தடியில அவன் தலையை போட்டு நசுக்க போறான். அப்போ ஷெர்ரி பயங்கரமா போராடினா. ஆனா கோபமடைஞ்ச சைமன் அவளை தண்டிக்க கொல்ல போறான். அந்த நேரம் டபுள் சைமனை சுட்டு போட்டான். கேன் உயிரை காப்பாத்தினான். மிஸ்டர் மின்சி உடனே வந்து கேன், ஷெர்ரி, சைமன் 3 பேரையும் கைது பண்ணினாங்க. அதே நேரம் டபுள் கேனை ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறதுக்கு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டான். சீரியஸான காயங்களுக்குள்ளேயும் அதிர்ச்சி தரும் திருப்பமா சைமன் இறந்துட்ட மாதிரி இருந்துட்டு பயங்கரமான பழிவாங்கலோட எழுந்தான். டஃபியை கொன்னுட்டான். மின்சியையும் சுட்டுட்டான். எங்கேயும் அழிவு. அந்த குழப்பத்துல ஷெர்ரி தப்பிச்சிட்டா. சைமன் ஆம்புலன்ஸை டேக் ஓவர் பண்ணிட்டான். ஓடிட்டான். போனதும் ஷெர்ரி மின்சிய கிட்ட போய் கார் சாவியை பறிச்சிட்டா. உயிருக்கு பயந்து மின்சியையும் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறா. சுடப்படுறதுக்கு பயந்தா. மின்சி சம்மதிச்சா. சைமனை நிறுத்த ஒரே வழி இதுன்னு தெரிஞ்சு ஓட்டம் வேகமாகுது. ஷெர்ரி சைமன் போற இடம் சொல்றா. மைனஸ் துறைமுகம். படகுல வேற ஊருக்கு ஓட போறான். நேரம் குறைஞ்சிடுச்சு. அதுக்குள்ள சைமனுக்கு சர்ப்ரைஸ். அவன் பிடிச்ச ஆம்புலன்ஸ்ல கேன இருக்கான். அது அவனுக்கு அதிர்ச்சியா இருக்கு. அவன் வேலையை முடிக்க சரியான வாய்ப்பு. சீரியஸா ஆரம்பிச்சிச்சு. அந்த நேரத்திலேயே ஷெர்ரி பயங்கரமா துரத்த ஆரம்பிச்சாங்க. கேனை காப்பாத்தணும்னு சைமனை பிடிச்சு ஒப்படைக்கணும்னு. ஓட்டம் வேகமாச்சு. கேன் ஒரு கொஞ்சம் சக்தி இல்லாம ஆனா போராடுற மனசுல காவை பயன்படுத்தி டெஃபிப்ரிலேட்டர் எடுத்து அதிகபட்ச வோல்டேஜில் சைமன் மேல அடிச்சிட்டாரு. அந்த ஷாக் சைமன் உடம்புல ஒரு வெறி. ஆம்புலன்ஸ் கட்டுப்பாட்டை இழந்து திருகி விழுந்துச்சு. ஆனாலும் கேன், சைமன் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த கோளாறு நிறுத்திய உடனே ஷெர்ரி வந்துட்டாங்க. நெஞ்சு அடிச்சுக்கிட்டே மிஞ்சி கடுமையா காயமடைஞ்சு கிடந்தாங்க. உடனே டிக்சனுக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொன்னாங்க. போறதுக்கு முன்னாடி ரத்தம் சிந்திட்டாலும் தன்னம்பிக்கையோட மிஞ்சி ஷெர்ரிக்கு துப்பாக்கியை கொடுத்தாங்க. என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு கஷ்டமான முகத்துல மிஞ்சி ஷெர்ரிட்ட டஃபி சாவுக்கு பழிவாங்க சொன்னாங்க. சைமனோட அராஜகத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னு. சண்டையில சைமன் டாப் ஆகிட்டாரு. கேனோட வலது கையை உடைச்சிட்டாரு. கேனோட சக்தி குறைஞ்சு கிடக்கு. வலி கொடுமையா அதிகரிக்குது. ஆனா எல்லாம் போச்சுன்னு நினைச்ச நேரத்துல ஷெர்ரி படாருன்னு வந்து சைமனை பின்னாடி சுட்டுடுறா. அந்த சின்ன திசை திருப்பம் போதாதரா. சைமன் டபுள் ஆக்டிவா திரும்பி ஷெர்ரிய கொல்ல போறான். இறுதி முயற்சியா கேன் ஆம்புலன்ஸில இருந்து அட்ரனலின் எடுத்து தனக்கு செலுத்திக்கிறான். அந்த மருந்து அவனுக்கு சூப்பர் பவர் கொடுக்குது. புது உத்வேகத்தோட எழுந்து நின்னு காயம்பட்ட கையிலிருந்து எலும்பை ஆயுதமா எடுத்து சைமனை கொன்று விடுகிறான் கேன். அவன் உடம்பு சகிக்கல. அப்புறம் கேன் கீழே விழுந்து ஷெர்ரியிடம் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றான். கொஞ்சம் சத்தம் கூட இல்லாம. ஆனா அவள் பதில் சொல்றதுக்குள்ள அவனுக்கு மயக்கம் வருது. 2 வாரம் கழிச்சு கேன் தடுமாறி எழுந்திருக்கான்.
டிக்சன் அவன் பக்கத்துல நின்னு சோகமான உண்மையை சொல்றான். கடுமையான இரத்தப்போக்கு, எலும்பு முறிவு, மூளை காயம்னு கேன் கோமாவுல இருந்தானாம். கேன் அந்த விஷயத்தை சிந்திச்சிட்டு இருக்கும்போது மைன்சி அறைக்குள்ள வர்றா. கோர்ட்ல இருந்து கேன் திருட்டுலையும் கொலையிலையும் சம்பந்தப்பட்டிருந்ததுன்னு தீர்ப்பு வந்தாச்சு. அதுலயும் ஒரு போலீஸ்காரரோட உயிரை காப்பாத்தின ஹீரோயிசம். சரி, இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் இருக்கு. சோ ஜட்ஜ் சொன்ன தண்டனை, அடேங்கப்பா, 6 மாசம் வீட்டுக்காவல், அப்புறம் 5 வருஷம் பரோல். கேன் நினைச்ச மாதிரி சுதந்திரம் இல்லைன்னாலும் இது ஒரு புது வாழ்க்கைக்கு வாய்ப்பு. 1 வருஷம் போச்சு. கேன் நல்லா குணமானுட்டு வீட்டுக்காவல்ல இருந்து ஃப்ரீ, சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பிட்டான். டிக்சனோட லேசா சண்டை போட்டுட்டு ஷெர்ரி இருக்கிற ஜெயிலுக்கு போறான். சைமனோட திருட்டுக்கு ஷெர்ரி சிறை தண்டனை அனுபவிச்சாலும் அது கொஞ்ச நேரம்தான். ஷெர்ரி சீக்கிரம் வெளியே வந்துடுவாங்கன்னு கேள்விப்பட்டதும் கேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஜெயில் விசிட்டிங் ரூம்ல அமைதியா அவங்க 2 பேருக்குள்ளேயும் உறவு நல்லா வளர்ந்துச்சு. கேன் அவன் கடைசி டாட்டூவை காட்டினான். அவங்க 2 பேருடைய உறவை காட்டும் சின்னம், பாதுகாப்பு, சமநிலை. இது ஒரு நிரந்தர அடையாளம். அவங்க உறவை போலவே. அந்த மீட்டிங் சீக்கிரமா முடிஞ்சு போச்சு. ஏன்னா